இந்தியாவின் பாரத பிரதமர் புரட்சி தலைவி அம்மா, எங்கள் இளைய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை உள்ளடக்கிய அருமை சகோதரிகளை உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான முதற்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதை வேட்பாளர் சார்பில் மிகப்பெரிய அளவில் நடத்துவாங்க. அப்படிக்கட்டா அதாவது எந்த ரோடுக்கெல்லாம் அவருக்காக காசு கொடுக்க மாட்டாரு, கட்டணம் அவரால் பண்ணிக்கலாம். இந்த தொகுதியில சட்டமன்ற தொகுதியில ஒன்றிய பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, சார்பு அங்கீகரிக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, வேதாந்தத்தை பொறுத்தளவு ஒரு சிக்கல் வந்த காரணத்தால் நமக்கு பாதிப்பு வந்ததை தவிர நேரடியாக நம்முடைய வேட்பாளராக இருந்தாலோ அல்லது அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அதுவும் நமக்கு ஏன்னா இல்லை நீங்களே பார்த்துக்கிறதுனால எனக்கும் அது ஒன்றும் சங்கடமே இல்லை. அந்த வகையில் தொடர்ந்து அப்படிதான் என்ன நீங்கள் சுற்றி அந்த பணியினை நிறைவு செய்திருக்கிறீர்கள். அதே போல இங்கே இருக்கிற அத்தனை ஒன்றிய செயலாளர்களும் 3 முறை தொடர்ந்து சொல்லி இருக்கிறாரு. அடுத்து இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, இப்ப பேருக்கு இருக்கும்போது இது பண்ணாங்க. அதுவே ஒரு பெரும்பான்மையான பகுதியில் வந்து யாரும் வாக்காளர் சேர்க்கலன்னா நம்ம கட்சியில் உள்ளவங்களா சொல்றேன். வாக்காளர் பட்டியல் எல்லாருக்கும் கொடுத்துருக்கு. அது இப்ப எல்லாரும் பத்திரமா வச்சிருக்கீங்க. ஒரு மீனாட்சி நீங்க யாரையும் சொல்ல எடுத்து போய் பத்திரமா எந்த அளவுக்கு நாங்கள் நல்லா பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி அந்த நிச்சயமா அதிகமான ஓட்டுகள் வித்தியாசத்தில் வருகிற 20, 21 தேதிகளில் திருவாரூர் மாவட்டத்தில் தஞ்சை மற்றும் நாகை நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறும் தளபதி அவர்களின் பிரச்சாரத்தில் மிக எழுச்சியாக கலந்து கொள்வது என்றும், அடுத்து விடுபட்ட வாக்காளர்கள் சேர்க்கும் பணியை தொடர்ந்து துரிதமாக செய்வது என்றும், அரசு தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்ற இடங்களில் சுவர் விளம்பரங்கள் செய்வது என்றும், இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மிக அதிகமான வாக்குகளை திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து பெற்றுத் தருவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது.